வணக்கம். இங்கே வந்து நான் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூவோட ரெப்ரஸன்டேட்டிவாக இங்கே இப்போ நிற்கிறேன். இங்கே வந்து படத்தோட கண்மணி நித்யா மேனன் அவங்க இல்லை ஊரில், அண்ட் அதே மாதிரி பிரகாஷ் சாரும் ஊரில் இல்லை, ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு கொஞ்சம் சீனியர் கண்மணி இங்கே இருக்காங்க, அவங்கள வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்பட்றேன். லீலா சாம்சன் ஒரு பெரிய ஸ்டார். இவங்க ஃபேண்டாஸ்டிக் டான்ஸர், கிரேட் பரதநாட்டியம் டான்ஸர். ஷீ இஸ் a huge star. ஸோ நாங்கள் வந்து ஒரு வார்த்தை கேட்டோம், வந்து படத்தில் நடிப்பீங்களான்னு. ஹெசிடேட் பண்ணால் ஒய் நாட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். படத்தில் இது தவிர எங்கள் ஃப்ரெண்ட் ரம்யா has acted in our film. Buddy Prabhu has acted in our film. And come Buddy. Ramya. I want to thank all of them. எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸு, just call them to do. அவங்கள வந்து காலையில் எழுப்பி நைட்டு தூங்க விடாமல் வேலை செய்ய வச்சது பொறுத்துன்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். அண்ட் I'd like to call my great friend PC Sriram on stage. அவர் ஒரு 55 மினிட்ஸ்க்கு ஒரு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு வந்திருக்காரு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஷார்ட் வைக்கும்போது இவ்வளோ பிக்கப் பண்ண இங்கே நிறைய டெக்னீஷியன்ஸ், அவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஆர்ட் டைரக்டர் சர்மிஷ்டா ராய்னு பாம்பேயில் இருக்காங்க, ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி காஸ்டியூம்ஸ் ஏகா, இந்த மாதிரி ஒரு ஹோல் டீம் ஹேஸ் ஹெல்ப் மீ ட்ரெமெண்டஸ்லி. அதை தாண்டி நம்ம ப்ரொடக்ஷன் டீம், சோஷியல் மீடியா டீம். ஸோ திஸ் இட்ஸ் மை ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மேடையில் அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக் கொள்கிறேன். வைரமுத்து சார் வந்து கிளியராக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு, நான் முன்னாடி சொல்லாமல் போயிட்டேன் அவர்கிட்ட. லிவிங் டுகெதர் சரின்றீங்களா தப்புன்றீங்களா சார்? இது ஒரு படத்தை பாருங்க சார். இப்ப இது வந்து ஒரு சோஷியல் ஒப்பீனியன் ஆன் ரைட் அண்ட் ராங் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஒரு 2.5 ஹவருக்கு படம் எடுக்க மாட்டோம். அதை வந்து நீங்க அனுபவிச்சு நீங்க பார்த்து இந்த கேரக்டர் இது பண்ணது சரியா, இந்த எப்படி நீங்க சொசைட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறது தான் படம். ஸோ அது நீங்க பார்த்து நீங்க சொல்ல வேண்டிய பதில். பொதுவாக வந்து உங்களை சுலபமாக அணுக முடியல. நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது ரொம்ப என்ன, பத்திரிகையாளரை சந்திப்பதில்லை. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்களில் நீங்கள் பார்த்து பேசினா தான் உங்களை பேச முடியுதே தவிர, அதர்வைஸ் வந்து உங்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா, இல்லை ஒரு பேசணும்னா, இல்லை ஒரு கருத்து பற்றி கேட்கணும்னா அது முடியவே முடியலை. ஏன் நீங்கள் எனக்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, எனக்கே இன்டர்வியூ கிடைக்கல, எப்போ பார்த்தாலும் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? இல்லை, நீங்கள் வந்து இந்த பேனாவையும் பேடியும் விட்டுட்டு வாங்க, எப்போ வேணால் காக்கியோட சந்திப்போம். இல்லை இல்லை, உங்கள் வேலை படம் எடுப்பது அதுக்குரிய ஒரு விளம்பரத்தையோ ஒரு இது சந்தேகங்களை தீர்த்து வைக்கிறது எங்கள் கடை தான். அதுக்காக பேனாவை விட்டுட்டு எப்படி வர முடியும்? பேனாவோட வர முடியும். அதான் ஃப்ரெண்ட்லியாக சந்திக்க முடியும் ஈஸியாக. பட் நீங்கள் வந்து இதோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து சும்மா ரிஃப்ளெக்டிங் ஆன் எவ்ரிதிங் இன் தி வேர்ல்ட் இஸ் நாட் த பாயிண்ட், இல்லைங்களா? ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா அதை பற்றி பேச முடியும். ஏதாவது நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பற்றி சர்ச்சை இருந்ததுன்னா அதை பற்றி பேச முடியும். ஒரு படம் இருந்தால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஜென்ரலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நேற்றுக்கு என்ன பண்ணீங்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்ல முடியுமா? அதை பற்றி இல்லை, சர்ச்சைக்குரிய இடங்கள் சர்ச்சைக்கு நிறையா இருக்குது இந்தியாவில். அது கரெக்ட். அதுக்கு நியூஸ் பேப்பர் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், வந்து நான் ஒப்பீனியன் சொல்லணுங்கிறது இல்லைங்க. ஃபிலிம் மேக்கர்ஸ் role is not to give an opinion on everything that is happening on the world. நீங்க ஒரு பொதுவுடைமைவாதி, நீங்க இந்த மாதிரி பதில் சொல்லலாமா? இல்ல அப்படி இல்லைங்க, இருக்கு. எனக்கான தனி இது இருக்கு, ஒப்பீனியன் இருக்கு, இல்லைங்களா? அது எந்த பிளாட்ஃபார்ம்ல வருமோ அப்படி சொல்ல. என்னோட பிளாட்ஃபார்ம் இது, என்னோட ஒப்பீனியன் இதுல வரும். ஓகே, தேங்க்யூ. Thank you.
நீங்கள் பிசி என்ன கேட்டீங்க? நிச்சயம் நடக்கும். நடிகை அவதாரம் எடுத்திருக்கிற மேடம் லீலா சாம்சனுக்கு ஒரு கேள்வி. கலாஷேத்ரா தலைவராக இருந்து அதிலிருந்து விடுபட்ட சோதனையை இந்த நடிகையா இருக்கிறது நிறைவேற்றிருக்கா இல்லையா? சோதனையா இல்லையே. Many things in life you do for a while with your full heart and your passion and your love. I wanted to do for my alma mater. I wanted to give back. அது நான் பூர்த்தியாக நான் அதை பண்ணிட்டு விட்டுருக்கேன். சந்தோஷமாக வெளியில் வந்துட்டேன். The circumstances of leaving, you can judge yourself, but this is life. I have no regrets. I'm very happy.